தைரியமா இருக்கப்பா. எப்படிமா தைரியமா இருக்கிறது? உன்னை தூக்கிட்டு போய் 10 லட்சம் கேட்டான். அவளை நிறுத்து பார்த்து இடைக்கேட டபுளா கேட்டான். நான் எங்கம்மா போவேன்? மீனாட்சி, மீனாட்சி, பாவி, என்ன எப்படி விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்தது? நான் காராம போனேன், என்ன யாராவது தேடி வந்தீங்களா? நானே வந்தேன். நீ போன இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா அந்த பயோக்க பம்பாய் மேல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என்னங்க செய்வான்? என்ன தூக்கிட்டு போனது என் தம்பி. உன் தம்பியா? அட பாவி சரதா, நீ சின்ன வயசுல அவனை தூக்கி வளர்த்தி இல்ல, அதுக்கு பதிலா இப்ப உன்னை தூக்கிட்டு போய் வளர்க்கறதுக்காக கொண்டு போயிருக்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமாங்க? கண்ணே பூங்கொடியே, என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடு. விவரம் தெரியாத பையன், உன்னை கட்டி பிடிக்க முடியாமட்டாரே நானே உனக்கு முத்தம் கொடுக்காம விட்டுட்டேன். அப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்னம்மா? இன்னைக்கு நானும் அசோக்கும் பார்க்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பம்பாய் மேல் வந்துட்டான். அப்பா 2 பேருக்கும் பெரிய ஃபைட். கடைசியில நம்ம அசோக் கொடுத்த அடி தாங்க முடியாம முட்டா போறேன்னு சொல்லி ஓடிட்டான். பல நாள் திருட ஒரு நாள் ஆப்பிடுவான். பம்பாய் மேலுக்கு விபத்து ஆட்டுக்கிட்டானே. அப்படியா? ஆட்டுக்கிட்டான். எங்க போவா? மீனாட்சி, மீனாட்சி, இங்க வா. பம்பாய் மேலுக்கு விபத்து. அடிய பாதம். என்னங்க விபத்துரா? எங்க? பம்பாய் மேலுக்கு. அந்த பையன் ஆட்டுக்கிட்டான். அதாவது ரேணிகுண்டா அருகே. குண்டாவில மாட்டிக்கிட்டானா? அப்ப சமயக்கட்ட திருடானா? அண்டாவாவது குண்டாவாவது, நீ ஒரு சமயக்காரன் தானே, எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகம். ரேணிகுண்டான்னா ஒரு ஊருடா. விவரமா படிங்க. படிக்கிறேன். வேகமாக வந்த பம்பாய் மெயில். ஆமா, இவன் மாத்திரம் வேகமா வருவானா? போலீஸ்காரங்க வேகமா வரமாட்டாங்க. வந்து லவக்குன்னு புடிச்சு விட்டாங்க. கதையே பேசிட்டு இருப்பீங்க, பேப்பர் படிக்க. வேகமாக வந்த பம்பாய் மெயில் ரேணிகுண்டா அருகே தடம் புரண்டு தண்டவாளத்தை விட்டு இறங்கியது. இது வந்து திருட இல்லடி, ரயில். பம்பாய் மேலாவது மாட்டிக்கிறதாவது. அந்த திருடனை பிடிக்க என் தம்பி ஒருத்தனால தான் முடியும். அவனே திருட்ட அயோக்கிய ராஸ்கலாத்தடி. அவன் எங்க திருடனை பிடிக்கிறது? எச்சிபீடிய பிடிப்பா. நிறுத்துங்க, என் தம்பி எப்ப பார்த்தாலும் திருடங்கிறீங்களே, உங்க வீட்டுல அப்படி என்ன திருடிட்டான்? பொழுது போனா பொழுது முடிச்சா ஒரு தம்பியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. உங்க அப்பா நடையா நடந்து 7 செருப்பு தேஞ்சி என் காலில் வந்து விழுந்து உன்னை கண்டிக்க சொன்னா, எனக்கு அந்த நேரத்துல வேற விதி இல்லாம ஓ கழுத்துல தாலியை போட்டேன். ஓ கழுத்துல தாலியை போட்டதுக்கு ஒரு கழுது கழுத்துல தாலியை போட்டுட்டேன். போய் போட்டுறாங்க, சிக்கல் எடுக்கலாம். இவளை பேச விட்டு போச்சு என் மான மரியாதை எல்லாம். பழம் சாப்பிட நேரமா நீ ஒண்ணு. ஏப்பா, எப்ப பார்த்தாலும் அம்மாவும் நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, ஆமா என்ன எப்படிப்பா பெத்தீங்க? அங்கேயும் சண்டைதான். ஏன் கேக்குற இவளோட? ஏத்திக்கிட்டே இருப்பீங்க. கொண்டாடி, இன்னும் பேசாத, சும்மா அங்க அவசரத்தை கொண்டா. ஆமா, எங்க போறீங்க? ஏமா, உங்க அப்பாவுக்கு என்ன காக்கா வலிப்பா? அறிவட்ட கழுத. ஒரு மனுஷன் வெளியே தருவ போறான்னு எங்க போறேன்னு கேட்கலாமான்னு ஏதாவது அறிவு இருக்கா? எத்தனையோ வண்டி வருது, கார் வருது, பஸ் வருது. டஸ்க்கு நேத்து புஷ்குன்னு போச்சு, நான் உச்சிரு வருமாடி. அதுக்கு தான் கேக்குறேன். எதுக்கு செத்து போற இழுத்து கொண்டு அந்த வீட்டுல போட்டு அழுகுறதுக்கா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி, என் தலையெழுத்து. எனக்கு வாச்ச பொண்டாட்டி, வந்த வேலைக்காரன், பிறந்த பொண்ணு எல்லாமே மோசம். கோட்டை கொண்டா. ஏய் வரங்க, இன்னும் போத்துக்கிட்டே இரு. ஏன் வாங்கிட்டு நீ புடிச்சுக்கிட்டு இருக்கியா? புடிச்சுக்கோ. கொண்டா அஞ்சு வருஷத்தை கொண்ட சேர்ப்பாங்க. எதிர்பார்த்துக்கணும். இன்னொன்னு நல்ல வேலை வாயில வச்சா ஊட்டி. எங்க போறீங்க? ஏண்டி பூசணிக்காய்க்கு பிறந்தவளை, இப்பதானே சொன்னேன் போகும்போது எங்க போறேன்னு கேட்காதேன்னு. இப்ப சொல்லுங்க, எங்க போறீங்க? நான் சினிமாவுக்கு போறேன். கந்தசாமி முதலியார் உனக்கு தெரியுமா? போட்டு வருவாரு. ஆமா, போட்டு போட்டவெல்லாம் கந்தசாமி முதலி. பெருசா நாமம் போட்டு வருவாரு. பெருசா நாமம் பார்த்தசாரதி கோயில் யானையில் அடி போடுது. தெரியாதுங்க. தெரியாத கழுத கேட்க வேண்டியதானே. அவன் என் ஃப்ரெண்டு. அந்த அறிவு கட்ட பையன் ஒரு சினிமா தியேட்டர் கட்டியிருக்கானா. என்ன ஃபேமிலி மேன்ங்கிறத கூட மறந்துட்டு அட்மிட் 1ன்னு ஒரு பாஸ் அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு தான் நாங்களும் வர்றோம்னு சொல்றேன். ஏமா, அட்மிட் 1ன்னு ஒருத்தர் இல்லாம போக முடியும்? அதுக்கு தான் என் பொண்ணை படிக்க வச்சது. நான் போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருந்தா இன்னொரு நாள் கூட்டு போறேன்டி. பிள்ளைக்கு பாலை கொடுத்து பக்கத்துல போட்டு படு.
போன இந்த மனுஷன் இன்னும் காணுமே. ஹேமா எங்க போயிட்டா? பாத்ரூமுக்கு போனா கூட என்ன எழுப்புவா, இந்த பொண்ணு சொல்லாம போயிடுச்சு. ஹேமா 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 பாத்ரூம்லையும் காணும். ஹேமா 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 அம்மாடி ஹேமா ஹேமா ஆடி எடவெடுத்து ஆடி வாடா. ஏங்கடா என்னம்மா தூங்குறோம் தொந்தரவு பண்றீங்க? ஹேமாவ காணோம்டா. உங்க கூட தான் படிக்க சொல்லிட்டு போனாரு. அதான்டா காணோம். ஹேமா ஏமாமா தேடி பாருடா. ஹேமா ஏமாமா மீனாட்சி மீனாட்சி நான் கூடத்தே கட்டி வச்சி குயிலே வளர்த்து வச்சே கூடாது இருக்கையிலே என் குயில் போல வாயவன கூட்டு போல நான் அழுதுகிட்டு இருக்கேன். படம் ஆடி அது படம் வலிக்கு விழுந்தவள் ஒரு படம் எடுத்திருக்கான். பாத்ரூம்ல இவன் எத்தனை தடவை வலிக்கு விழுகிறான். நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கிறேன். நான் நீங்களும் உங்க சினிமாவும் ஹேமாவை காணோம். எந்த ஏமா? எத்தனை ஏமா பெத்தீங்க? ஒரு ஏமா தான் பெத்த. அவளைத்தான் காணோம். ஏமா என்ன குழந்தை ஆடி காணாம போறதுக்கு உள்ள இல்ல தேடி பாருங்க. எல்லா இடமும் பாத்துட்டேங்க. என்னடா சொல்ற? ஒரு இடம் பாக்கி இல்லைங்க. எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டீங்களா? ஆமாங்க. ஏடி படிக்கிற ரூம்ல பாத்தியா? பாத்தேங்க. படுக்கிற ரூம்ல பாத்தியா? பாத்தனே. ஐயோ பெட்ரூம் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சுங்க. ஏம்மா ஏமா ஹேமா ஏமா ஹேமா ஏமா ஹேமா ஏமா ஹேமா ஏடி மீனாட்சி ஆமா பொண்ணு எங்க படுத்திருந்தது? கட்டல. ஆமா நீ எங்க படுத்திருந்த? கீழே. அட அறிவேட்ட கழுத. நான் தான் போகும்போதே சொல்லிட்டு போறேனே பாலை கொடுத்து பக்கத்துல போட்டு படுறீன்னு. இந்த அர்த்தராத்திரி நேரத்துல வெளியில போகவும் பயமா இருக்கு. கை ஓடல காலு ஓடல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏமா 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 காணா போனேன். என்ன பண்ணுவேன்? ஒரே பொண்ணாச்சு. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் சூடாமணி ஸ்பீக்கிங். பாண்டரங்க புள்ள பேசுறேன். நீங்க தான் காலம்புறா பேசுறீங்களே, அங்க யாரு பேசுறா? இன்ஸ்பெக்டர் பேசுறாண்டி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றீங்கண்ணா. என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. இந்நேரம் எத்தனை திருடனை நான் பிடிச்சிருப்பேன். ஐ அம் கரெக்ட். We are always correct sir. This Pandu always hopeless man. Yes. அப்புறம் என்ன ஃபர்தரா என்ன? விஷயம் இருக்கு சார். நம்ம வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. பொண்ண காணான்னு சொல்லுங்க. பின்ன என்ன ஒன்ன காணா நான் சொல்ல போறேன்? பொண்ணத்தான் காணான்னு சொல்ல போறேன். சார் நம்ம வீட்டுல பொண்ண காணா. What nonsense. மொட்டையா பொண்ணை காணோம்னு சொன்னா எப்படி? இல்ல சார் முடியெல்லாம் இருக்கு என் பொண்ணுக்கு. இதெல்லாமா சொல்லுவீங்க? நான் சுமாரு மிஸ்டர் பாண்டு, என்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. பி கேர்ஃபுல். ஐயோ ஐயோ உங்களை அப்படி சொல்லுவேன். மன்னிச்சுக்கோங்க. என் சம்சாரம் குறுக்க பேசினா அவளை நாயேன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். பழைய பங்களா தானே? ஓகே வந்துடுறேன். ஆல் த கான்ஸ்டேபிள்ஸ் ஃபாலோ மீ. எஸ் சார். எங்க இருக்கேன்? எந்த இடம் இது? என்ன ஏன் இங்க கொண்டு வந்தாங்க? படுக்கையில போட்டிருக்காங்களே தெரியல, ஏன் கொண்டு வந்தாங்கன்னு என்ன கேள்வி? யார் நீ? உனக்கு முன்னாடி இந்த கட்டிலுக்கு சொந்தக்காரி. சொந்தக்காரின்னா? இருக்கிறத கொடுத்துட்டு ஏமாந்து போனவ. ஷீலா, வெளியில போய் நில்லு. உன்னையும் என்ன மாதிரி வாசல்ல நிறுத்துற காலம் வரும். Do what I say. இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எனக்கு ஏதாவது நடந்தா நிச்சயம் தப்பிக்க முடியாது. நடந்த பின்னால உன்னாலையும் தப்பிக்க முடியாது, என்னாலையும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் உனக்கு புருஷன் ஆயிடுறேன், நீ எனக்கு மனைவி ஆயிடுற. மரியாதை அவங்க அப்பனுக்கு போன் பண்ணு, இல்ல அவன் மானம் போயிடும். கிளம்பி. இன்னைக்கு ராத்திரி எங்க போயிருந்தீங்க? சினிமாவுக்கு. ஏன் போனீங்க? படம் பார்க்க சார். மிஸ்டர் பாண்டரங்க, சினிமா படம்னா உங்களுக்கு பிடிக்காதே, ஏன் போனீங்கன்னு கேட்டேன். காசு கொடுத்து பாக்குறதுக்கு தான் சார் பிடிக்காது. ஓசியில ஒரு பாசு கிடைச்சது, அதுக்காக போனேன். எந்த ஷோ, எந்த படம்? பாஸ் எல்லாம் 3வது ஷோக்கு தானே கொடுக்கறானுங்க. படம் வலிக்கு விழுந்தவள்.
என் ஒய்ஃப் அதே படத்துக்கு போகணும்னு சொல்லிச்சு. போஸ்டரை பார்த்தா ஒரே அக்லியா இருந்தது, எனக்கு பிடிக்கலைங்க. ஐயோ, நான் கூட அங்க சினிமா பார்க்க போய் வலிக்கு விழுந்தேன் சார். கம் டு தி பாயிண்ட். நீங்க போறப்போ பொண்ணு இருந்தது, நீங்க சினிமா படத்தை முடிச்சு வர்றப்போ பொண்ணு இல்ல. ஆமா. அப்படியா? இது யாரு? உங்க மூத்த பொண்ணா? ஐயோ, ஏற்கனவே கோளாரா இருக்கு, நீங்க வேற கதையை மாத்தி விட்டு போடாதீங்க சார். அவன் என் சம்சாரம். ஓகே, உங்க பொண்ணு எங்க படுத்திருந்தது? சொல்ல. கட்டில் மேல. கட்டில்ன்றது எனக்கு தெரியாதா சார்? எங்க படுத்திருந்ததுன்னு தான் கேக்குறேன். கட்டிலுங்கிறது பெட்ரூம்ல தான் சார் இருக்கும், அதுலதான். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட் சார். இந்த அம்மா எங்க படுத்திருந்தாங்க? அத பத்தி நீங்க கேட்காதீங்க, அவன் எங்க வேணாலும் படுப்பான், அது அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். சார், இந்த அம்மா எங்க படுத்தாங்கன்றது இந்த கேஸுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ, சொல்லேண்டி, நீ எங்க படுத்தேங்கிறது அவருக்கும் தெரிஞ்சு ஆகணுமா? கீழே படுத்திருந்தேங்க. ஓகே, நீங்க எங்க படுத்தீங்க? நான் படுக்கவே இல்லை, சினிமாவுக்குள்ள போனேன். கரெக்ட், இத முன்னாடியே சொன்னீங்க. ஓகே, ஆமா, தாப்பெல்லாம் கரெக்டா போட்டிருந்ததா? ஆமா சார். எப்படி ஆமா சார்னு கரெக்டா சொல்றீங்க? நான் சினிமா போயிட்டு வந்து கதவை தட்டினேன், என் சம்சாரம் வந்து திறந்தா, படக்குன்னு குதிச்சேன். இந்த வீட்டுக்கு வேற வழி இருக்கா? ஆஹா. எனி அண்டர் கிரவுண்ட்? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு பிடிக்காதது. என்னங்க? வீட்டுக்கு தாப்பா கரெக்டா இருக்குது, ஒரே பாதை, அண்டர் கிரவுண்ட் இல்ல. சினிமாக்கு போறப்ப பொண்ணு இருந்தது, திரும்பி வர்றப்ப பொண்ணு இல்ல. எப்படி சார் உங்க பொண்ணு போயிருக்கும்? அது தெரியாம தானே சார் உங்களை வர வளைச்சேன். மிஸ்டர் பாண்டுரங்கம், இந்த வீட்டை நான் சர்ச் பண்ண போறேன். என்னங்க ஐயா என்ன சொல்றாங்க? சர்ச் பண்ண போறாராம், அதாவது நம்ம வீட்டை மாதா கோயில் ஆக்க போறாராம். மாடியில இந்த கடிதம் கிடந்தது சார். பாண்டுரங்கம், உங்க லெட்டர். எனக்கு கண்ணாடி இல்ல, நீங்களே படிங்க சார். பாண்டுரங்க பிள்ளை அவர்களே, உங்கள் பெண்ணை தூக்கி சென்றவன் நானே. உன் சம்சாரம் விடாத விடாதது, நீ விடமாட்டேன்ற என்ன இன்ஸ்பெக்டரா மஜாக்கா? டிபார்ட்மெண்ட் அவளை கேவலமா? தப்பா நினைக்காதீங்க சார், எனக்கு பொண்ணு போன பாயசத்துல உன் மகளை தூக்கி சென்றவன் நானேன்னு படிச்சீங்களா? நீங்க தான் தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன் சார். விளையாடுறதுக்கா நாங்க இருக்கோம் மிஸ்டர் பாண்டு. எஸ் சார். திஸ் இஸ் டூ பேட். ஆமா, சாரி சார். இந்த லெட்டர் நான் படிக்க மாட்டேன். கான்ஸ்டபிள், படி. படிங்க சார், யாரும் படிக்க. நீர் இந்த கடிதம் கண்டவுடன் 10 லட்சம் ரூபாயை 10 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி பல்லாவரத்திற்கு பின்புறம் செல்லும் ஒற்றையடி பாதையிலே உள்ள பாழடைந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறம் வைக்கவும். ஏன் முன்னால வச்சா பிள்ளையார் எடுத்துக்குவாரா? யூ ஆர் கோயிங் பியாண்ட் யுவர் லிமிட்ஸ். உங்க கேஸை நீங்களே கெடுத்துக்க போறீங்க. மேல படி. அப்படி செய்தால்தான் உமது மகளை உம்மிடம் சேர்ப்போம், இல்லையே உமது தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி இந்த ஊரை ஊர்வலம் ஊர்வலம் செய்ய வைப்போம். இப்படிக்கு பம்பாய் மைல் 109. என்ன பம்பாய் மெயிலா பச்சை குத்துறவனா? நான்சென்ஸ். பாண்டுரங்க பிள்ளை, நான் பயங்கரமானவன். இந்த கேஸை நிச்சயமா கண்டுபிடிப்பேன். குடிங்க. நான் உங்க தோட்டத்தை சர்ச் பண்றேன். சரிங்க. அப்பா, நான் தான்ப்பா ஏமா பேசுறேன். அந்த பம்பாய் மெயில் 10 லட்சம் கொடுத்தாதான் என்ன விட்டுடுவானா? அப்பா, உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மானத்துக்கே சோதனையா இருக்கப்பா. அப்பா, அவன் கேட்ட மாதிரி அந்த பணத்தை சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துருக்கப்பா. அப்பா பிளீஸ் அப்பா. அப்பா நான் வந்து ஹலோ 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 ஹலோ. யாருங்க பேசுறா? நம்ம பொண்ணு ஏமா தாண்டி பேசினா? என்ன சொன்னா? 10 லட்சம் கொடுக்கலைன்னா அவளை உயிரோட பார்க்க முடியாதா? பின்ன ஏன் இப்படி நிக்கிறீங்க? 10 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. என்னடி இது, லட்சத்துல பிறந்து கோடியில கால் நீட்டணும் மக மாதிரி பேசுறேன். நான் என்ன கள்ள நோட்டு அடிச்சேனா? லாட்டரி பிரைஸ்ல பணம் விழுந்ததா? எங்க அப்பன் பாட்டன் பூட்டன் காலத்துல கால் வைத்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு செலவை குறைச்சு சிக்கனமா சேர்த்த பணண்டி இது. சும்மா நிறுத்துங்க. எங்க குடும்பம் மாத்திரம் என்ன ஊரை கொள்ளை அடிச்சா சொத்து சேர்த்துச்சு? காசை அரக்காத்தாக்கி, அரக்காசை முக்கா காசாக்கி, முக்கா காசை முழுக்காத்தாக்கி, அவ்வளவு சிக்கனமா சொத்து சேர்த்த பரம்பரை எங்க பரம்பரை. இத பாருங்க, இந்த விசிறி இருக்கே, இத முழுசா விரிச்சு விசிற மாட்டோம். அப்படி பாதியா விரிச்சுக்கிட்டு இப்படி 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 விசிறுவோம். அவ்வளவு சிக்கனம். அவ்வளவு சிக்கனமா? என்ன இப்படி கொண்டா. எங்க சிக்கனம் எப்படி தெரியுமா? நாங்க முழுசாவே விரிச்சுக்குவோம், விசிறி ஆட்ட மாட்டோம், தலைய மாத்திரம் ஆட்டுவோம். அவ்வளவு சிக்கனம். நான் தான்
அப்பா கிட்ட சொல்லிட்டேனே, அவர் பணம் கொண்டாந்து கொடுத்துருவாரு. ஏன் என்ன தொந்தரவு பண்றேன்? என்ன விடு. விடுறேன். இந்த அறையை விட்டா அடுத்தாப்புல நான் உன்னை மனவரையில தான் விடுவேன். ஜூனியர், நீங்க இப்போ அங்கே நான் உன்னை காவலுக்கு நிக்க சொன்னா இல்ல எதிரிக்கு கதவை திறந்து சொன்னா? ஜூனியர், நீங்க நினைச்சு ஏமாந்துட்டோம். ஐயோ, பொண்ணு பொண்ணு அடியா, நம்ம பொண்ணு வந்துருச்சு. எங்கம்மா போன எங்களை விட்டுட்டு? அழுத்து சலுத்து வந்திருக்க ஒரு காபி தண்ணியை கொடுக்கறத விட்டுட்டு குரங்கு மாதிரி கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க சார். Shut up. அம்மா, இங்க கொஞ்சம் வரீங்களா? What is your full name? பி ஹேமா. ஓஹோ, உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்து விட்டது? அவன்தான் பம்பாய் மெயில் 109. All the constables follow me. புடிக்கோ பப்பாய் மேல் கொண்டாட்டே நீங்க வந்தானா? ஐயோ, ஏமா உனக்கு பயமா இல்லையா? போகும்போது பயமா இருந்ததுப்பா, வரும்போது பயமே இல்ல. ஐயோ, ஏம்மா, அங்க ஒரு பிச்சைக்காரனை தவிர வேற யாரையுமே பார்க்கலன்னு சொல்றாங்களே. அந்த பிச்சைக்காரன் தான் பம்பாய் மெயில். All the constables follow me. எந்த பிச்சைக்காரன் கண்டுபிடிப்பாங்க? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் எல்லாம் புடிச்சு கொண்டாங்க, கண்டுபிடிப்போம். எப்ப பிச்சைக்காரன் ஆனாவன்? ஐயோ அப்பா, பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தான். வேஷமா? மடை, யாரு? அந்த பம்பாய் மெயில் 109 தான். எப்படி? பிச்சைக்கார வேஷத்துல வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? படைய யாரு? பம்பாய் மெயில். எப்படி? எனக்கு கடுதாசி எழுதுனானு அதுல கீழே ஒரு வரி, நான் இப்படி பிச்சைக்கார வேஷத்துல தான் வருவேன் அப்படின்னு எழுதி இருந்தா உங்களுக்கு புடிச்சுக்கிற எவ்வளவு சௌரியமா இருந்திருக்கும். மிஸ்டர் பாண்டுரங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் பயங்கரமானவன், அவனை பிடிச்சே தீருவேன். டெலிபோன் சத்தம் கேட்டா என் குடலே பதறுது சார். தைரியம் அட்டன் பண்ணுங்க, நான் இருக்கிறேன். சரி சார். ஹலோ, நான் பாண்டரங்கம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தான் பம்பா மேல் பேசுறேன். போன தடவை கௌரவமா நான் உங்க பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன். ஆனா நீங்க கௌரவமா நடந்துக்கல. நான் லெட்டர்ல சொன்னபடி வர திங்கட்கிழமை குறிப்பிட்ட இடத்துல நீங்க 10 லட்சம் ரூபாயோட வந்து நிக்கல, இந்த தடவை நிச்சயமா உங்க பொண்ணு அப்படியே. ஹலோ 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 ஹலோ. ஐயோ சார், நான் பயந்த மாதிரியே ஆகி போச்சு சார். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னா வர்ற திங்கக்கிழமைக்குள்ள என் பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு போடுவானா சார்? குட் நியூஸ். என் பொண்ணை தூக்கிட்டு போறது குட் நியூஸா? என்னைக்கு தூக்கிட்டு போறேன்னா? திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி 25 போலீஸ பங்களா சுத்தி பாரா போட்டுட்டு அன்னைய ராத்திரி நான் இங்கதான் தங்க போறேன். அந்த பம்பாய் மெயில் 109 எப்படி வரான்னு பார்க்கலாம், எப்படி உங்க பொண்ணை தூக்க போறாங்கிறதையும் பார்க்கிறேன். அப்ப பிடிக்கிறது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? மிஸ்டர் பாண்டுரங்கம், நான் பிடிச்சா பார்த்த மாதிரி, பார்த்தா பிடிச்ச மாதிரி. சார், நீங்க பார்த்து பிடிப்பீங்களோ புடிச்சு பாப்பீங்களோ, எனக்கு பொண்ணு வேணும் சார். So Sunday night with 25 constables I will be here. Okay? அப்படித்தான் போல இருக்கு. அப்படிதான் போல இருக்குதா? வரேன். எங்க ஏதோ பாஸ்ல சினிமா போறதா சொன்னீங்களே, 2 பாஸ் கிடைக்குமா? உங்க வீட்டுல உங்க பொண்ணு காணா போகணுமா? சார், எனக்கு பொண்ணே கிடையாது, 2 பாஸ் வாங்கி கொடுங்களேன். உங்க பொண்டாட்டி இருக்குல்ல, ஐயோ, அவனுக்கு புடவை தான் சார் கணக்கு.